ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் புதிய அமைச்சரவை சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நிதி, பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சுக்களை சமகால ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தன்வசம் வைத்துள்ளார். பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரியவை பதவியேற்றிருக்கின்றார். கல்வி, தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார். கல்வி, தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹர்னி அமரசூரிய பதவியேற்றிருக்கின்றார். வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித கேரத் பதவியேற்றிருக்கின்றார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கலாநிதி சந்தனு அபேரத்ன பதவியேற்றிருக்கின்றார். நீதி, தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பதவியேற்றிருக்கின்றார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பதவியேற்றிருக்கின்றார். விவசாய, காணி, கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக லால்காந்த் பதவியேற்றிருக்கின்றார். நகர அபிவிருத்தி மற்றும் நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுரு கருணாதிலக பதவியேற்றிருக்கின்றார். கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றிருக்கின்றார். தமிழ் மொழியில் இவருக்கான பதவி பிரமாண கடிதம் வழங்கப்பட்டிருந்தமை சிறப்பம்சமாகும். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலக்கி பதவியேற்றிருக்கின்றார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கந்தினித்தி பதவியேற்றிருக்கின்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த் விஜயபால பதவியேற்றிருக்கின்றார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகம், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக விமல் ரட்நாயக்க பதவியேற்றிருக்கின்றார். பௌத்த சாசன அமைச்சராக பேராசிரியர் ஹினிதும் சுனில் செனவி பதவியேற்றிருக்கின்றார். சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் பதவியேற்றிருக்கின்றார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன பதவியேற்றிருக்கின்றார். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமாரகமக்கி பதவியேற்றிருக்கின்றார். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவியேற்றிருக்கின்றார். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி கிரிஷாந்த் சில்வா அபேசேன பதவியேற்றிருக்கின்றார். தொழில் அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பதவியேற்றிருக்கின்றார். வெளிச்சக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்குடி பதவியேற்றிருக்கின்றார். சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தம்மிக்கு வட்டபேந்தி பதவியேற்றிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.